தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் வாளால் கட்டிய கோட்டை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பு மகன் யுத்தத்திலே கொல்லப்பட்டதால் சோகக் கடலில் மூழ்கிய ராவணன் விரைவிலேயே அதிலிருந்து விடுபட்டு ஆக்ரோஷத்துடன் எழுந்தான். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அவன் கைகள் துடித்தன. பகைவனை வஞ்சம் தீர்த்து கொள்ள சினத்தோடு புறப்பட்டான். 10 தலைகளும் பாம்பாய் சீர ரதத்திலே வந்து நின்ற ராவணனைக் கண்டு வானர வீரர்கள் கலக்கம் கொண்டனர். 3 உலகங்களையும் அடிமைப்படுத்திய மகாவீரன் அல்லவா? இந்திரஜித்தின் மரணம் அவனை எரிமலை போல் குமுறச் செய்தது. என் பராக்கிரமத்தை அறிந்தும் என்னை எதிர்க்க துணிந்த உன்னை என்ன செய்கிறேன் பார். உன்னையும் உன் கூட்டத்தையும் இருந்த இடம் தெரியாது நாசம் செய்கிறேன் பார் என்று கர்ஜித்தான். அந்த சப்தத்தால் 4 திசைகளும் கிடுகிடுத்தன. ஸ்ரீராமன் முன்னணிக்கு வந்து தம்முடைய கோதண்டத்தில் நாணை கட்டினார். அந்த சப்தம் 3 உலகங்களிலும் சென்று எதிரொலித்தது. ஹ ஹ ஹா என்று சிரித்தபடி பானங்களை பிரயோகம் செய்யலானான் ராவணன். அவனுடைய திறமையை கண்டு வானர வீரர்கள் வாயை பிளந்தனர். ஸ்ரீராமனுடைய வேகத்துக்கு ஏற்ப பானங்களை வர்ஷிக்கும் பொழுது ராவணன் நெருப்பாக திகழ்ந்தான். அநேக வித அஸ்திரங்களை பிரயோகம் செய்து வானர வீரர்களை திக்குமுக்காடச் செய்தான். ஸ்ரீராமன் அவன் விடுத்த அஸ்திரங்களுக்கு பதில் அஸ்திரம் விடுத்து அவற்றை பலனற்றதாக ஆக்கினார். ராவணனுடைய கை சளைத்து விட்டது. அவனுடைய வேகம் குறைந்தது. அதுவரை விளையாட்டாக அவனிடம் போர் செய்த ஸ்ரீராமன் உக்கிரமாக தம்முடைய பானங்களை வர்ஷித்தார். ஏக காலத்தில் ரத சாரதியையும் குதிரைகளையும் யமபட்டணத்திற்கு அனுப்பினார் ஸ்ரீராமர். அடுத்து அவனுடைய ரதம் தவிடு பொடியாகியது. ராவணன் பூமியில் நின்றபடி அஸ்திரங்களை பிரயோகித்தான். சற்றைக்கெல்லாம் அவனுடைய வில் ராமபானத்தால் 2ஆக துண்டிக்கப்பட்டது. ராவணன் திடுக்கிட்டான். கையில் ஆயுதம் ஏதுமின்றி அவன் யுத்த களத்திலே நின்றான். அவனுடைய துர்பாகிய நிலையைக் கண்டு ராவணன் ஒழிந்தான் என்று மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர் வானர வீரர்கள். எதிரியின் நிலையைக் கண்ட ஸ்ரீராமன் யுத்தம் செய்வதை நிறுத்திக் கொண்டார். லங்கேசா, திக்கற்று போய் நிற்கும் இந்த நிலையில் உன்னை கொல்ல நான் விரும்பவில்லை. அது யுத்த தர்மமும் அல்ல. ஆகவே நீ உன் நகருக்கு திரும்பிச் செல். நாளை புதிய பலத்துடன் யுத்தத்திற்கு வா என்றார். அவமானத்தால் ராவணன் உடல் குன்றிப் போனான். தலை குனிந்தவனாய் அரண்மனைக்கு திரும்பினான். விஷயத்தை அறிந்த மந்தோதரி ராவணனிடம் வந்து அவன் பாதங்களை பிடித்துக்கொண்டு மன்றாடினாள். பிரபோ, நமக்கு ஏற்பட்ட அழிவு போதும். உற்றார் உறவினரை இழந்து விட்டோம். பெற்ற மக்களை பலி கொடுத்தாகிவிட்டது. இவ்வளவிற்கும் அந்த பெண்தான் காரணம். அவளிடம் வைத்த ஆசை போதும். அவளை கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாள். மாலை மாலையாக கண்ணீர் வடித்தாள். அத்தனையும் செவிடன் காதில் ஊதிய சங்கானது. வீரர்களுக்கு தலைமை தாங்கி யுத்தத்தை நடத்த தகுந்த தளபதிகள் இல்லை. முக்கியமானவர்கள் எல்லோரும் ஏற்கனவே மடிந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. பாதாள லோகத்தில் இருந்த நண்பர்கள் ஐராவணன் மைராவணன் இருவரையும் உடனே அழைத்து வரச் செய்தான்.
ராவணன் அழைப்பை ஏற்று இருவரும் உடனே இலங்கை வந்து அவனை சந்தித்தனர். அன்று இரவு ராமலக்ஷ்மணர் இருவரையும் பிறர் அறியாமல் தூக்கிச் சென்று பாதாள லோகத்தில் தங்கள் அரண்மனையில் இருக்கும் காளி கோவிலில் பலி கொடுத்து விடுவதாக அவர்கள் தெரிவித்து ராவணனை தேற்றினர். அதை கேட்டு துக்கத்தை ஓரளவுக்கு மறந்தவனாய் ராவணன் அவர்களை பாராட்டினான். ராமலக்ஷ்மணர்களை கடத்தி சென்று காளிக்கு பலியிட முயற்சி நடக்கப் போவது பற்றி விபீஷணன் அறிந்ததும் அனுமானிடம் கலந்து ஆலோசித்தான். யுத்தம் தொடங்கியதிலிருந்து இரவு நேரத்தில் ஆஞ்சநேயர் ராமலக்ஷ்மணர்களுடைய பாதுகாப்பை தாமே ஏற்றுக்கொண்டிருந்தார். தம்முடைய வாளால் அவர்களுக்கு சயனிக்கும் இடத்தை சுற்றி ஒரு சிறு கோட்டை கட்டி யாரும் நுழைய முடியாதபடி காவல் காத்து வந்தார். அன்றைய தினம் மேலும் அதிக ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்று இருவரும் ஏற்பாடு செய்து கொண்டனர். மாயாவிகளான ஐராவணன் மைராவணன் இருவரும் இதை எதிர்பார்த்தார்கள். ஆகவே அஸ்தமித்த சிறிது நேரத்திற்கெல்லாம் தங்கள் கைவரிசையை காட்டிவிட்டனர். வழக்கம் போல் அனுமான் வானர வீரர்களை கவனித்து வரச் சென்றிருந்தான். ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அங்கிருந்த ஒரு பாறையில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தனர். சற்று தொலைவில் விபீஷணன், சுக்ரீவன் முதலானோர் தங்கியிருந்தனர். அரக்கர்களுடைய மாயையால் எல்லோரும் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டனர். ஸ்ரீராமனும் களைப்பாக இருக்கிறதென்று பாறையில் படுத்துக் கொண்டார். பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணனும் படுத்து விட்டான். அரக்கர்கள் இருவரும் பாறையோடு ராமலக்ஷ்மணர்களை தூக்கிக் கொண்டு அதிசீக்கிரமாக பாதாள லோகத்தை அடைந்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு திரும்பி வந்த மாருதி விபீஷணன், சுக்ரீவன் முதலானோர் தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்டார். அன்றைய தினம் அத்தனை சீக்கிரமாக அவர்கள் தூங்க காரணம் என்ன? அரக்கர்களுடைய மாயை காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகத்துடன் அவர்களை எழுப்பினார். கண்விழித்த அவர்கள் திடீரென்று தங்களை சூழ்ந்து கொண்ட உறக்கத்தை நினைத்து வியந்தனர். மாருதிக்கு துணுக்கென்றது. ராமலக்ஷ்மணர்களும் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றனரோ என விசாரித்தார். இதோ பக்கத்தில்தான் பாறையில் உட்கார்ந்திருந்தனர் என்றான் விபீஷணன். பாறையை காணவில்லை. அதை பெயர்த்தெடுத்திருப்பது தெரிந்தது. இமைக்கும் நேரத்தில் செய்தி நாற்புறமும் பரவியது. எங்கு தேடியும் ராமலக்ஷ்மணர்களை காணவில்லை. அரக்கர்கள் மாயையால் கடத்தி சென்றிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிவிட்டது. அவர்கள் நம்பிக்கை தளராது இருக்கும்படி சொல்லிவிட்டு ராமலக்ஷ்மணர்களை தேடி மீட்டு வருவதாக மாருதி இலங்கைக்கு புறப்பட்டார். இலங்கையில் உள்ள காளி கோவில்கள் அனைத்திலும் தேடினார் மாருதி. அவர்கள் இருப்பிடம் தெரியவில்லை. நிக்கும்பலையில் யாகம் செய்த இடத்துக்கு கொண்டு சென்றிருக்கலாமோ என அங்கு தேடிச் சென்றார். அங்கும் காணவில்லை. அப்போது பக்கத்தில் இருந்த மரத்தின் கிளையிலே 2 புறாக்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தன. ஒன்று ஆண் புறா, மற்றது பெண் புறா. அதன் ஜோடி போலும். இரண்டுக்கும் இடையே ஏதோ தகராறு. ஆண் புறா பெண் புறாவை சமாதானப்படுத்த முயன்றது. பாதாள லோகத்தில் ஐராவண மைராவண சகோதரர்கள் ராமலக்ஷ்மணரை கொண்டு போய் வைத்திருக்கிறார்களாம். நாளை காலையில் அவர்களை காளிக்கு பலியிடப் போகிறார்கள். பலி கொடுத்த பின்னர் அவர்களுடைய உடல்களை வெளியே எறிவார்கள். அப்போது நான் சென்று உனக்கு நரமாமிசம் கொண்டு வருகிறேன். மாருதி அடுத்த க்ஷணம் வாயுவேகமாக பாதாள லோகத்தை அடைந்தார். அரக்க சகோதரர்களுடைய அரண்மனையில் நுழையப் போகும் முன்பு அவரை அங்கிருந்த காவலன் தடுத்து நிறுத்தினான். யாரப்பா நீ? எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டான் அவன். லங்கையில் ராவணனுடன் யுத்தம் செய்து வந்த ராமலக்ஷ்மணர்களை உன் எஜமானர்கள் தூக்கி கொண்டு வந்து இங்கு காவலில் வைத்திருக்கிறார்களாம். அவர்களை தேடிக்கொண்டு வந்தேன் என்றார் ஆஞ்சநேயர். லங்கையை குறிப்பிட்டதும் அந்த காவலன் ஆவல் பொங்க
லங்கையில்தான் என் தந்தை ஆஞ்சநேயர் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவரை பார்த்தாயா? சுகமாக இருக்கிறாரா என்று கேட்டான் அவன். அவன் கேள்வி மாருதியை திடுக்கிடச் செய்தது. ஆஞ்சநேயருக்கு மகனா? என்னப்பா சொல்கிறாய்? ஆஞ்சநேயருக்கு மகனா? அவருக்கு எப்போது திருமணம் நடந்தது என்று கேட்டார். ஐயா, அன்னையை தேடி ராம காரியமாக இலங்கை வந்திருந்த ஆஞ்சநேயர் ராவணனால் கொடுக்கப்பட்ட தண்டனைப்படி வாலிலே துணி சுற்றப்பட்டு நெருப்பு வைக்கப்பட்டார். அந்த நெருப்பை கொண்டே இலங்கையை பொசுக்கிய அவர் சமுத்திரத்தை அடைந்து வாலில் இருந்த தீயை நீரில் அமிழ்த்தி அணைத்தார். அப்போது அவர் தம்முடைய கழுத்தில் புகையுடன் படிந்திருந்த வியர்வையை வழித்து தண்ணீரில் சுண்டி எறிந்தார். அதை மீன் ஒன்று விழுங்கிவிட்டது. அந்த மீனுக்கு பிறந்தவனே நான். என் பெயர் மகரத்வஜன் என்பதாகும் என்றான் அவன். திரேதாயுகத்தில் அரக்கர்கள் பிறந்த க்ஷணத்திலேயே தாயையோ தந்தையோ ஒத்த ரூபத்தையும் பராக்கிரமத்தையும் அடைந்து விடுவார்கள். மகரத்வஜா, நீ விசாரித்த ஆஞ்சநேயன் நான் தான் என்றார் மாருதி. மகரத்வஜன் மகிழ்ச்சியோடு அவரை கட்டி அணைத்து மகிழ்ந்தான். நாளைய நிகழ்வில் வண்டுகள் காத்த ஜீவன் குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் வாளால் கட்டிய கோட்டை குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நாம் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.